வணக்கங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களுங்க. அதாவதுங்க, பொங்கலுக்கு படம் பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு காலையில் நம்ம வா வாத்தியாரே அப்படிங்கிற படத்தை பார்த்தேங்க. இந்த படத்தை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு உட்கார்ந்துருக்கங்க. இன்னும் என்னுடைய மனசுக்குள்ள எம்ஜிஆர் தான் என்னுடைய கண்ணுக்குள்ள வந்து வந்து போகிறார். எம்ஜிஆரை பார்த்தது மாதிரியே இன்னும் எம்ஜிஆருடைய ஞாபகங்கள் எனக்கு இன்னும் அப்படியே இருக்கு. அதுதான் இந்த படம். இந்த வா வாத்தியாரே அப்படிங்கிற படத்தினுடைய தயாரிப்பாளர் யாருன்னு கேட்டிங்கன்னா ஞானவேல் ராஜா. இயக்குனர் யாருன்னு கேட்டிங்கன்னா நலன் குமாரசாமி. இசை யாருன்னு கேட்டிங்கன்னா சந்தோஷ் நாராயணம். இந்த படத்துடைய கதையுடைய கதாநாயகன் யாருன்னு கேட்டிங்கன்னா நம்ம கார்த்தி. வில்லன் யாருன்னு கேட்டிங்கன்னா சத்யராஜ். கார்த்தியுடைய தாத்தா ராஜ்கிரண். ராஜ்கிரனுக்கு ஃப்ரெண்டு ஆனந்தராஜ். இப்போ ராஜ்கிரண் எம்ஜிஆருடைய தீவிரமான பக்தன் தான் சொல்லணும். அப்போ அந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் காலமாகி விடுகிறார். அவர் காலமாகிற அதே டைமில் ராஜ்கிரனுக்கு பேரனாக கார்த்தி வந்து பிறக்கிறார். அப்போ ராஜ்கிரண் என்ன நினைக்கிறார்னா, எம்ஜிஆரே என்னுடைய பேரனாக பிறந்து விட்டார், அப்படி என்று எம்ஜிஆரே போல கொண்டு வரணும் அப்படின்னு கார்த்திய ராஜ்கிரண் வளர்க்கிறார். ஆனால் எம்ஜிஆர் கார்த்தி மீது ஆவியாக புகுந்து விடுகிறார். அப்போ கார்த்தி எம்ஜிஆர் போலவே குதிரையில் போகிறது, சாட்டையால் சண்டைகளை சாடுகிறது. இதெல்லாம் பார்க்கும்போது எம்ஜிஆருடைய ஞாபகம் தான் எல்லாருக்கும் தோன்றும். பாடல்கள், எம்ஜிஆரோட பாடல்லாம் அந்த படத்தில் நிறைய பாடல் போடுறாங்க. நான் உங்கள் வீட்டு பிள்ளை அப்படிங்கிற பாடல் ஒரு 5-6 பாடல்கள்லாம் போடுறாங்க. இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த படத்தை பார்க்கறது பெரும்பாலும் எம்ஜிஆருடைய ரசிகர்களுக்கு இந்த படம் மிகவும் பிடிக்கும். ஒரு தடவை பார்த்தாலும் இன்னொரு தடவை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கும். அதே மாதிரி கதைகள் அப்படின்னா அந்த படத்தில் எதுவுமே இல்லை. ஒரு மக்களுக்கு ஒரு மெசேஜ் அப்படிங்கிறது எதுவும் இல்லை. அது என்ன மெசேஜ்னா, எம்ஜிஆர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்தில் இதை ஒரு கனவு படம் மாதிரி கொண்டு போகிறாங்க. மற்றபடி இந்த படத்தில் சீன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில சீன்லாம் போர் அடிக்குது. ஏம்னே தெரியல. பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு சின்ன சின்ன சீன்களையும் பிரம்மாண்டமாக காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்துலங்க கார்த்தி நடித்ததை விட விஜய் ஆக்ட் பண்ணியிருக்கலாம். எம்ஜிஆரை மாதிரி விஜய் இதே மாதிரி ஆக்ட் பண்ணியிருந்தால் இன்றைக்கு விஜய் செய்யும் அந்த அரசியலுக்கு இந்த படம் ஒரு முற்றுப்புள்ளியாக இருக்கும். அதை விஜய் கிட்ட அந்த கதையை சொன்னாங்களா இல்லையா என்று நமக்கு தெரியாது. விஜய்க்கு பொருத்தமான கதை. கார்த்தி இந்த படத்தில் மிக அருமையாக ஆக்டிங் பண்ணியிருக்கார். எம்ஜிஆரே போல அந்த குதிரைகள்லாம் போகும்போது எல்லாருக்குமே எம்ஜிஆருடைய ஞாபகம் தான் தோன்றும். கதாநாயகி அவ்வளோ ஒன்றும் விசேஷமான ஆக்டிங் இதில் இல்லை. அதே மாதிரி ராஜ்கிரண் சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நேரம் இருந்தால் கூட எல்லாருடைய மனசுலையும் நிற்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டார். அதே மாதிரி ஆனந்தராஜ், அவரை பற்றி சொல்லக்கூடாது, மிகப்பெரிய வில்லனாக இருந்தவர். இந்த படத்தில் எம்ஜிஆரே மாதிரி ஒரு கேரக்டர், எம்ஜிஆருடைய வேடத்தில் குதிரையிலலாம் வந்துக்கிட்டு இருக்காரு. அப்பப்போ அங்கங்கெல்லாம் வாரார். சத்யராஜ் இந்த படத்தில் வில்லன் மிக அற்புதமாக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. ஆனால் இயக்குனர் ஒரே ஒரு தவறை மட்டும் செய்திருக்கிறார். அவ்வளோ பெரிய வில்லன் அந்த படத்தில் கிளைமேக்ஸில் என்ன மாதிரி சாகணும், அவரை எப்படி காமிக்கணும் அப்படிங்கிறத மட்டும் கோட்டை விட்டுட்டார். கடைசியில் படம் முடிஞ்சதா முடியலையா அப்படி என்று நிறைய பேருக்கு புரியலைங்க. இப்போ இந்த படத்தில் இசை
அது கொஞ்சம் பரவாயில்ல, நல்ல மாதிரி கொடுத்துருக்கிறாரு. பழைய இசை புதிய இசையெல்லாம் கலந்து, காற்றோடு கலந்த மாதிரி கலந்து இசைகளை கொடுத்துருக்கிறார் நம்ம சந்தோஷ் நாராயணன். இயக்குனர் நலன் குமாரசாமி ஒரு மிகப்பெரிய டைரக்டர். சூது கவ்வும் இதெல்லாம் அவருக்கு ஒரு மிகப்பெரிய படத்தை ஹிட் படமாக கொடுத்தது. ஸோ அந்த படம் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் இந்த படத்துக்கு போனேன். இந்த படத்தினுடைய பேட்டனே வேற, அவர் வேற மாதிரி எண்ணி இருக்கிறார். வாழ்த்துக்கள். ஆனால் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, எம்ஜிஆர் அவர் தான் எனக்கு தோணுதுங்க, வேற எதுவுமே தோணலை. படம் பார்த்துட்டு வெளியில் போனால் எம்ஜிஆருடைய ஞாபகம்தான் எல்லாருக்கும் ஒரு முறை மீண்டும் ஞாபகமாக தோன்றும். இந்த வாத்தியார் படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்தாலும் எல்லாருக்கும். அப்போ அதுலேருந்து என்ன தோன்றுகிறதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ எம்ஜிஆர் உயிரோட வந்து இதே ஆவியாகவே வந்து, ஏண்டா நான் என் கட்சியையும் என்னுடைய மக்களையும் என்ன மாதிரி கொடுத்துட்டு போனேன், இன்னைக்கு இந்த கட்சி அதிமுக கட்சியை சின்ன பின்னான்னு சீரழிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சாட்டையால் எம்ஜிஆர் அவர்கள் நம்ம எடப்பாடி பழனிசாமியை அடித்தது போல் என்னுடைய மனசில் தோணுது. இந்த படத்தை பார்க்கும்போது உண்மையிலே தோணுது. அதுக்காக கண்டிப்பாக எம்ஜிஆருடைய தீவிர ரசிகர்கள் அனைவரும் நீங்கள் இந்த படத்தை கண்டிப்பாக எல்லாரும் ஒரு முறை பார்க்க வேண்டும். மற்றபடி படத்தில் வேற ஒன்றும் பெருசாக ஒன்றும் இல்லை. பொங்கலுக்கு குடும்பத்தோட எல்லாரும் கொஞ்ச நேரம் கலகலப்பாக போய் பார்க்கலாம், அவ்வளோதான். நன்றி, வணக்கம். Yeah.